Hi everyone, a very good morning. நான் உங்கள் மலர், Scorecleverல இருந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு மார்ச் 13, 2026. இன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் நாம இங்கிலீஷ்ல படிச்சு அதோட தமிழ் அர்த்தத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா எங்க எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுங்க. அங்க ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற முக்கியமான வொகாபுலரிஸ் அடங்கிய பிரீமியம் PDF எங்க ஸ்கோர்க்ளெவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கும். சேனல்ல சேர்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலனா feel free to pause the podcast and analyze every sentence. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சா 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் பிரமாதமா இம்ப்ரூவ் ஆகும். சரி வாங்க இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். Editorial 1 Arbitrary and Opaque on the Employees Pension Scheme 2026. டைட்டில்ல 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. ஆர்பிட்ரரி அண்ட் ஒபேக். ஆர்பிட்ரரினா தன்னிச்சையான, எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாம எடுக்கப்படுற முடிவு. ஒபேக்னா வெளிப்படைத்தன்மை இல்லாத, மர்மமான. சோ இந்த எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 2026 தன்னிச்சையாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் இருக்குன்னு தலைப்பிலேயே சொல்றாங்க. சப்டைட்டில் EPFO has tweaked pension scheme rules without wide consultations. EPFO-னா Employees Provident Fund Organization. இவங்க பென்ஷன் ஸ்கீம் ரூல்ஸ்ல சின்ன மாற்றங்கள், அதாவது ட்வீக்ஸ் செஞ்சிருக்காங்க. ட்வீக்டுனா to make small changes to something to improve it. ஆனா இந்த மாற்றங்களை வைட் கான்சல்டேஷன்ஸ், அதாவது பரவலான ஆலோசனைகள் இல்லாம செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ எடிட்டோரியல்குள்ள போகலாம். The manner in which the Employees Provident Fund Organization's Central Board of Trustees, அதாவது CBT, approved the Employees Pension Scheme 2026 on March 2. மார்ச் 2ஆம் தேதி EPFO-ஓட Central Board of Trustees, அதாவது CBT, இந்த Employees Pension Scheme 2026க்கு அப்ரூவல் கொடுத்த விதம், replacing the EPS 1995 scheme. பழைய EPS 1995 ஸ்கீமுக்கு பதிலா இதை கொண்டு வந்திருக்காங்க. has raised serious transparency concerns. அது வெளிப்படைத்தன்மை தொடர்பா தீவிரமான கவலைகளை எழுப்பியிருக்கு. This affects approximately 5.4 crore contributing members and 82 lakh pensioners. இது கிட்டத்தட்ட 5.4 கோடி பங்களிக்கும் உறுப்பினர்களையும் 82 லட்சம் ஓய்வூதியதாரர்களையும் பாதிக்குது. Although the EPS and the Employees Provident Fund and Employees Deposit-Linked Insurance Schemes were designed as a corollary to the Code on Social Security 2020, இந்த EPS மற்றும் மத்த PF திட்டங்கள் எல்லாம் Code on Social Security 2020யோட ஒரு காரலரியா, அதாவது ஒரு நேரடியான விளைவா வடிவமைக்கப்பட்டிருந்தாலும், காரலரினா ஒரு விஷயத்தோட நேரடியான அல்லது இயல்பான விளைவு. which was abruptly notified in November 2025 along with 3 other codes. அந்த Code on Social Security 2020 நவம்பர் 2025ல மத்த 3 கோட்ஸ் கூட ரொம்ப அப்ரப்டா, அதாவது திடீர்னு எதிர்பாராம அறிவிக்கப்பட்டது. Neither the government nor the Labor Ministry had until now given any hint of the new schemes. இதுவரைக்கும் அரசாங்கமோ இல்ல தொழிலாளர் அமைச்சகமோ இந்த புதிய திட்டங்களை பத்தி எந்த ஒரு குறிப்பையும் கொடுக்கல. The stakeholders were not consulted by the authorities. சம்பந்தப்பட்டவங்கள, அதாவது stakeholders-ஐ அதிகாரிகள் கலந்தாலோசிக்கவே இல்ல. Consultedனா to get advice or information from someone. More than any other scheme, the EPS 1995 has over the past decade dominated headlines. மற்ற எந்த திட்டத்தையும் விட இந்த EPS 1995 தான் கடந்த 10 வருஷமா தலைப்பு செய்திகள்ல டாமினேட்டடா, அதாவது ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்கு. Due to litigation in various courts, including the Supreme Court of India. ஏன்னா உச்சநீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்கள்ல இது சம்பந்தமா litigation, அதாவது வழக்குகள் நடந்துட்டு இருந்தது. Litigation-னா a legal action or case in a court of law. Over the past 12 years, certain features of the scheme were altered.
கடந்த 12 வருஷத்துல இந்த திட்டத்தோட சில அம்சங்கள் ஆல்டர்ட், அதாவது மாற்றி அமைக்கப்பட்டுச்சு, டு த டெட்ரிமெண்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஆனா அந்த மாற்றங்கள் ஊழியர்களுக்கு டெட்ரிமெண்டா, அதாவது பாதகமாக அமைஞ்சது. டெட்ரிமெண்ட்னா அ டிஸ்அட்வான்டேஜ் ஆர் ஹார்ம். For instance, the pensionable salary calculation changed from the average pay in the last 12 months to 60 months. உதாரணத்துக்கு, பென்ஷனபிள் salary, அதாவது ஓய்வூதியத்துக்கான சம்பளத்தை கணக்கிடுற முறை கடைசி 12 மாச சராசரி சம்பளத்துல இருந்து 60 மாச சராசரி சம்பளமா மாத்தப்பட்டுச்சு. Substantially reducing the amount of the eligible pension. இது தகுதியான பென்ஷன் தொகையை சப்ஸ்டான்ஷியலா, அதாவது கணிசமான அளவு குறைச்சது. The unrestricted option for pension on a higher pension was limited to those who had exercised the option within a year of the modified scheme. அன்ரெஸ்ட்ரிக்டட்னா கட்டுப்பாடற்ற. ஹையர் பென்ஷனுக்கான கட்டுப்பாடற்ற ஆப்ஷன் திருத்தப்பட்ட திட்டம் அமலுக்கு வந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த ஆப்ஷனை பயன்படுத்தினவங்களுக்கு மட்டும்னு கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டம் that came into force on September 1, 2014. September 1, 2014ல அமலுக்கு வந்தது. With the Supreme Court's intervention in 2022, 2022ல சுப்ரீம் கோர்ட்டோட தலையீட்டால the higher pension option was extended to post-2014 retirees as a special case. 2014க்கு அப்புறம் ஓய்வு பெற்றவங்களுக்கும் இந்த ஹையர் பென்ஷன் ஆப்ஷன் ஒரு சிறப்பு நிகழ்வா நீட்டிக்கப்பட்டது. Unfortunately, pre-2014 retirees were left in the lurch. துரதிருஷ்டவசமா 2014க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்க ஆதரவற்று விடப்பட்டாங்க. ஏன்னா பிஎஃப் அமைப்பு வச்ச யதார்த்தமற்ற நிபந்தனைகளால அவங்கள பெரும்பாலானோர் ஹையர் பென்ஷனுக்கு தகுதியற்றவங்களா ஆக்கப்பட்டாங்க. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்ரூவ்ட் பை த சிபிடி அப்ரூவ் பண்ணியிருக்கிற இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம்ல த ஆப்ஷன் ப்ரொவிஷன் ஹாஸ் பீன் ரிமூவ்ட். அந்த ஆப்ஷன் ப்ரொவிஷன் நீக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஒப்சலீட், அதாவது காலாவதியானதுன்னு கருதப்படுது. மோரோவர், those hoping for an upward revision of the 15,000 PF contribution ceiling are disappointed. மேலும் 15,000 PF contribution ceiling உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா இதுவரைக்கும் அப்படி எந்த குறிப்பையும் கொடுக்கப்படல. Both the wage ceiling and the minimum pension of ₹1,000 were fixed over 11 years ago. இந்த wage ceiling-உம் ₹1000 மினிமம் பென்ஷனும் 11 வருஷத்துக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது. The EPFO's overall approach seems to be aimed at reducing what authorities describe as the burden of pension commitment. EPFOவோட ஒட்டுமொத்த அணுகுமுறையும் அதிகாரிகள் சொல்ற மாதிரி பென்ஷன் கமிட்மெண்ட் சுமையை குறைக்கிறதுல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. With greater government funding and higher contributions from employers and willing employees, the EPFO can well meet pension challenges. அரசாங்கத்திடமிருந்து அதிக நிதி உதவியோடையும் எம்ப்ளாயர்ஸ் மற்றும் விருப்பமுள்ள எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்தும் அதிக பங்களிப்போடையும் EPFOவால பென்ஷன் தொடர்பான சவால்களை நல்லாவே சந்திக்க முடியும். A positive mindset along with empathy for pensioners and contributors is what is needed from the union government and EPFO. யூனியன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் EPFO கிட்ட இருந்தும் தேவைப்படுறது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் பென்ஷனர்ஸ் மற்றும் கான்ட்ரிபியூட்டர்ஸ் மேல எம்பத்தி, அதாவது அனுதாபமும் தான். எம்பத்தினா the ability to understand another person's feelings and experiences. A mere change of laws, regulations and procedures will not deliver the results desired by crores of members and lakhs of pensioners. சும்மா சட்டங்களையும் விதிகளையும் நடைமுறைகளையும் மாற்றுது மட்டும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களும் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களும் விரும்புற பலனை கொடுக்காது. சோ இதுதான் முதல் எடிட்டோரியல். இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிரிட்டிக்கல். ஆசிரியர் EPFO மற்றும் அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை விமர்சிக்கிறார். வெளிப்படைத்தன்மை இல்லாதது, ஸ்டேக் ஹோல்டர்ஸை கலந்தாலோசிக்காதது, ஊழியர்களுக்கு பாதகமான மாற்றங்கள் செஞ்சதுன்னு பல விஷயங்களை சுட்டிக்காட்டி தன்னோட விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதனால இதோட டோன் கிரிட்டிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? vocabularies, idioms and phrases எல்லாம் மனப்பாடம் பண்ண கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல எங்க Scoreclever ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்க ஆப்ல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2வது எடிட்டோரியலுக்கு போகலாம்.
Editorial 2, Justice for All, on the NCERT textbook issue, The Judiciary. தலைப்பு எல்லாருக்கும் நீதி. NCERT textbook விஷயத்துல judiciary பத்தி. Subtitle: The directives on NCERT show the court as keen to stave off any criticism. Directivesனா வழிகாட்டுதல்கள் அல்லது உத்தரவுகள். ஸ்டேவ் ஆஃப்னா ஒரு கெட்ட விஷயத்தை தடுத்து நிறுத்துறது அல்லது தள்ளி போடுறது. ஸோ NCERTக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவுகள் நீதிமன்றம் மேல வர்ற எந்த ஒரு விமர்சனத்தையும் தடுத்து நிறுத்த ஆர்வமா இருக்கிறத காட்டுது. வாங்க இப்போ எடிட்டோரியல்ல பார்க்கலாம். The Supreme Court of India's sense of hurt at references to judicial corruption in a National Council of Educational Research and Training NCERT textbook. NCERT டெக்ஸ்ட்புக்ல ஜுடிஷியரியில இருக்கிற கரப்ஷன் பத்தி குறிப்பிட்டதுனால இந்திய உச்ச நீதிமன்றம் காயப்பட்டிருக்கு. Is in danger of resulting in a serious case of miscarriage of justice. இந்த உணர்வு ஒரு பெரிய miscarriage of justiceக்கு, அதாவது நீதி தவறி போறதுக்கு வழிவகுக்கும் அபாயத்துல இருக்கு. According to the court, the NCERT's textbook development team did not have reasonable informed knowledge about the Indian judiciary. நீதிமன்றத்தின்படி NCERTயோட டெக்ஸ்ட்புக் டெவலப்மெண்ட் டீமுக்கு இந்திய ஜுடிஷியரி பத்தி நியாயமான போதுமான அறிவு இல்ல. The court went on to direct that persons such as those in the team should not be associated in any manner with preparation of school curriculum or finalization of textbooks for the next generation of this country. மேலும் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த டீம்ல இருந்தவங்க மாதிரி ஆட்கள் நம்ம நாட்டு அடுத்த தலைமுறைக்கான பள்ளி பாடத்திட்டம் தயாரிக்கிறதுலையோ அல்லது பாட புத்தகங்களை இறுதி செய்யறதுலையோ எந்த விதத்திலையும் தொடர்பு படுத்தப்படக்கூடாதுன்னு உத்தரவிட்டுச்சு. This sweeping statement has cast a shadow over the entire exercise of textbook writing. இந்த ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது பரந்த பொதுவான கருத்து, பாடப்புத்தகம் எழுதுற ஒட்டுமொத்த முயற்சி மேலையும் ஒரு நிழல படிய வச்சிருக்கு. While insisting on independent domain experts, such as a senior judge, to approve the chapters on judiciary before publication, judiciary பத்தின சாப்டர்ஸை வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு சீனியர் ஜட்ஜ் மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் டொமைன் எக்ஸ்பர்ட், அதாவது அந்த துறையில நிபுணத்துவம் வாய்ந்தவர் அப்ரூவ் பண்ணணும்னு வலியுறுத்துற அதே நேரத்துல the court could have initiated a similar process for other chapters as well. நீதிமன்றம் மற்ற சாப்டர்ஸுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராசஸை தொடங்கியிருக்கலாம். Especially for those dealing with history, where the misrepresentation of facts is sometimes tinged with bigotry. குறிப்பா வரலாறு சம்பந்தப்பட்ட சாப்டர்ஸுக்கு. ஏன்னா அங்க சில சமயம் உண்மைகளை தவறா சித்தரிக்கிறதுல பிகட்ரி, அதாவது மதவெறி சாயமும் பூசப்பட்டிருக்கு. பிகட்ரினா ஒரு குறிப்பிட்ட குழு மேல குருட்டுத்தனமான வெறுப்பு. In the past, the Bharatiya Janata Party (BJP) and its allied organizations had critiqued Indian textbooks. கடந்த காலத்துல பிஜேபியும் அதோட கூட்டணி அமைப்புகளும் இந்திய பாடப்புத்தகங்களை critiqued, அதாவது விமர்சனம் செஞ்சாங்க, saying that they were Machiavellian and created westernized minds that did not hold India's past, its traditions and the Hindu religion as sacred. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த புத்தகங்கள் மெக்காலே பாணியில இருக்கு, அது இந்தியாவோட கடந்த காலத்தையும் பாரம்பரியத்தையும் இந்து மதத்தையும் புனிதமா மதிக்காத வெஸ்டர்னைஸ்டு மனங்களை உருவாக்குதுன்னு சொன்னாங்க. When the BJP came to power, it sought to redraft the textbooks along these lines. BJP ஆட்சிக்கு வந்ததும் அவங்க இந்த கொள்கைகளின் அடிப்படையில பாடப்புத்தகங்களை மீண்டும் எழுத முயற்சி செஞ்சாங்க. Now references to Hindu rituals and beliefs are found across textbooks and subjects. இப்போ ஹிந்து சடங்குகள் மற்றும் நம்பிக்கைகள் பற்றிய குறிப்புகள் பாடப்புத்தகங்கள் மற்றும் பாடங்கள் முழுவதும் காணப்படுது. For instance, a discussion on solar energy refers to the ritual of Argyam, a Vedic salutation to the sun by pouring water. உதாரணமா சோலார் எனர்ஜி பத்தின ஒரு விவாதத்துல அர்க்கியம் என்ற சடங்கு குறிப்பிடப்படுது. அது தண்ணியை ஊத்தி சூரியனுக்கு வணக்கம் செலுத்துற ஒரு வேதகால வழக்கம். Geography is strictly science. புவியியல் என்பது கண்டிப்பா ஒரு அறிவியல். But a geography chapter in a class 7 textbook talks about a divine feminine presence pervading the Indian landmass, thereby making it sacred. ஆனா 7ஆம் வகுப்பு புவியியல் புத்தகத்துல ஒரு சாப்டர் இந்திய நிலப்பரப்புல ஒரு தெய்வீக பெண் சக்தி pervading, அதாவது பரவி இருக்கிறதாவும் அதனால அது புனிதமானதாவும் இருக்கிறதாவும் சொல்லுது. The court must apply the same yardsticks it used for the judiciary chapters to history chapters in the textbooks too. நீதிமன்றம் ஜுடிஷியரி சாப்டர்ஸ்க்கு பயன்படுத்தின அதே யார்ட்ஸ்டிக்ஸ், அதாவது அதே அளவுகோல்களை பாடப்புத்தகங்கள்ல இருக்கிற ஹிஸ்டரி சாப்டர்ஸுக்கும் பயன்படுத்தணும். Part 1 of the same social science textbook for class 8 describes Muslim rulers as uniformly and singularly cruel, despotic and repressive.
அதே 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தோட பார்ட் 1ல முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஒரே மாதிரியாகவும் தனித்துவமாகவும் கொடூரமானவர்களாகவும் டெஸ்பாட்டிக் அதாவது கொடுங்கோல் ஆட்சியாளர்களாகவும் ரிப்ரெசிவ் அதாவது அடக்குமுறை கொண்டவர்களாகவும் விவரிக்கப்படுறாங்க. whereas Hindu kingdoms are portrayed as benign and as resisting Muslim rule. ஆனா ஹிந்து ராஜ்யங்கள் பினைனாக அதாவது கனிவானவையாகவும் முஸ்லிம் ஆட்சியை எதிர்த்தவையாகவும் சித்தரிக்கப்படுகிறது. Objectivity is given short shrift. Objectivity அதாவது நடுநிலைமைக்கு ஷார்ட் ஷிஃப்ட் கொடுக்கப்படுது. கிவன் ஷார்ட் ஷிஃப்ட்னா ஒரு விஷயத்துக்கு குறைவான கவனம் செலுத்துறது அல்லது அதை மதிக்காம இருக்கிறது. லீடிங் டு ஜெனுவின் ஃபியர்ஸ் தட் தி நரேட்டிவ் இஸ் டு இன்ஸ்டிகேட் பிகட்ரி. இது இந்த கதை சொல்லல் பிகட்ரி அதாவது மதவெறியை தூண்டிவிடுவதற்காக இருக்குமோன்னு உண்மையான பயத்தை ஏற்படுத்துது. Even though the Class 8 textbook includes a disclaimer that today's generation is not to be blamed for the sins of the past. 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல கடந்த காலத்தோட பாவங்களுக்கு இன்றைய தலைமுறை பொறுப்பல்ல என்ற ஒரு டிஸ்க்ளைமர் இருந்தாலும் கூட. Textbook writing requires not just subject matter expertise but also skill. பாடப்புத்தகம் எழுதுறதுக்கு அந்த சப்ஜெக்ட்ல நிபுணத்துவம் மட்டும் போதாது, திறமையும் வேணும். That would genuinely kindle knowledge and enquiry. அந்த திறமை உண்மையிலே அறிவையும் என்கொயரி அதாவது கேள்வி கேட்கும் ஆர்வத்தையும் தூண்டணும். கிண்டல்னா தூண்டணும். As well as train minds towards valuing fairness, equality, peace and harmony. அதே சமயம் நியாயம், சமத்துவம், அமைதி மற்றும் நல்லிணக்கம் போன்றவற்றை மதிக்கிற மாதிரி மனங்களை பயிற்றுவிக்கணும். The language is important, so is the intent. பயன்படுத்துகிற மொழி முக்கியம், அதே மாதிரி நோக்கமும் முக்கியம். Any selective targeting of chapters will only reinforce the perception that the judiciary is merely protecting itself. சாப்டர்ஸை மட்டும் செலக்டிவா குறிவைக்கிறது ஜுடிஷியரி தன்னைத்தானே பாதுகாத்துக்குதுன்ற எண்ணத்தை வலுப்படுத்த மட்டுமே செய்யும். That ultimately would undermine any conception of justice. அது கடைசில அண்டர்மைன் பண்ணிடும், அதாவது நீதியோட எந்த ஒரு கருத்தையும் பலவீனப்படுத்திடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 2வது எடிட்டோரியல். இதோட டோன் என்னன்னு பார்த்தா இது அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். ஆசிரியர் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவை ஆராய்ந்து அதில் உள்ள ஒரு பக்க சார்பை சுட்டிக்காட்டுகிறார். ஜுடிஷியரி சம்பந்தப்பட்ட சாப்டருக்கு காட்டப்படும் அக்கறை வரலாறு போன்ற மற்ற சாப்டர்ஸுக்கு காட்டப்படாததை ஒப்பிட்டு பார்க்கிறார். அதனால இது ஒரு விஷயத்தை பகுப்பாய்வு செய்து அதை விமர்சிப்பதால் இதன் டோன் அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். ஓகே எவ்ரிவன், இன்னைக்கு பாட்காஸ்ட் முடியுது. ஆனா உங்க லேர்னிங் முடியல. உங்க எல்லாரையும் எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்க போற ஒரு எக்ஸைட்டிங் ஈவெண்ட்டுக்கு அழைக்கிறேன். அதுதான் எடிட்டோரியல் வொகாபுலரி. இது எடிட்டோரியல் வொகாபுலரிக்கான IPL மாதிரி. தினமும் இரவு 7 மணிக்கு நாம இன்னைக்கு பார்த்த எடிட்டோரியல்ஸ்ல இருந்த வொகாபுலரியுடன் ஒரு லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ் இருக்கு, ஸ்கோர்ஸ் இருக்கு, ரிவார்ட்ஸ் கூட இருக்கு. உங்க வொகாபுலரி ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி மற்றவங்களோட கம்பீட் பண்ண இது ஒரு சூப்பர் சான்ஸ். ஸோ உடனே எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. The link is in the description. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெஷ் எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல சந்திப்போம். Until then, this is your Malar from Scoreclever signing off. Keep learning, keep growing.